எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுபீஸ் குக்கிங் சேனலில் ட்ரெடிஷ்னலான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக சிக்கன் பிரியாணினா நிறைய ஸ்பைசஸ், அதாவது சில்லி பவுடர், மல்லிப்பொடி எல்லாமே சேர்த்து பண்ணுவோம். ஆனால் இந்த பிரியாணியில் வந்துட்டு நம்ம ஒரு மசாலா அரைச்சி சேர்ப்போம். அது மட்டும்தான் காரத்துக்கு. மற்றபடி வத்தல் பொடியோ மல்லிப்பொடியோ அதெல்லாம் ஒன்றும் சேர்க்காமல் ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணலான்ட்டு பார்க்க போகிறோம். ரெகுலராக எங்கள் வீட்டில் செய்கிறது எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம கரெக்டாக அரிசி அளந்து எடுத்து வச்சிடலாம். நான் 1 கப் ஜீரக சம்பா அரிசி சேர்க்குறேன். இந்த அரிசியை நல்லா ஒரு 3 வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுடுங்க. அதாவது நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஊற வச்சாலே போதும். சிக்கன் வந்து நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு 3 பச்சை மிளகாய், புதினா இலை, இஞ்சி, பூண்டு, மல்லி இலை இவ்வளவு தான் நல்லா நம்ம அரைக்க போகிறோம். ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த 3 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நிறைய காரம் சேர்ப்பீங்கன்னா ஒரு 4-5 கூட போட்டுக்கலாம். புதினா இலை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பல்லு பூண்டு, மல்லி இலை இவ்வளவும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிடுங்க. இப்போது நம்ம பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பிரியாணி இலை, ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி. இது எதுக்காகனா நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். கோஸாக தான் அரைக்கணும். ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் ஒரு வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மிக்சர் ஜாரில் அதை சேர்த்துடலாம். இது எதுக்காகனா பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிரேவி கொடுக்கும். அதுக்காக தான், நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் ரொம்ப கோஸாக தான் அரைக்கணும், ஃபைனாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. மாதிரி ஒரு தக்காளி அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. மாதிரி அதையும் நம்ம அரைச்சிடலாம். இப்போது நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்து வைக்க போகிறோம். கரெக்டாக 1 கப் அரிசிக்கு வந்து 2 கப் தேங்காய் பால் சேர்க்கணும். இது 2, ஸோ 2 கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போது குக்கர் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு துண்டு பட்டை, மராத்தி மோகு, சோம்பு, 4 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் வந்து ஜாதிபத்திரி, 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, அவ்வளோதான். அது கூடவே 6 முந்திரியும் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம நீல வாக்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஆனியன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் நான் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா ப்ரௌனாக வதங்கணும். கொஞ்சம் அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த 2மே சேர்ந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். அதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ப்ராசஸ். அதுக்காக நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 4-5 பிரியாணி இலையை இதில் சேர்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த நல்ல ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு வதங்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லா கிடைக்கும். நம்ம பிரியாணி இலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தோம்ல, அந்த பிரியாணி இலை வந்து அப்படி ஒரு ஸ்மெல் கொடுக்கும். நம்ம யூஸ்வலாக கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி செடியிலேருந்து டைரெக்டாக பறித்து போடுறது வந்து அப்படி ஒரு வாசனை கொடுக்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டு நம்ம தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதையும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி 2யுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போது தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தக்காளி வதங்குறதுக்கு. அது கூடவே நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த புதினா மல்லி இலை அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு நல்லா அந்த கலர் மாறுற வரைக்கும் வதக்குங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி சேர்த்தோம்ல அந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, அந்த கலருமே நல்லா மாறிடுச்சு. இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும், ஒரு 5 மினிட்ஸ். இப்போது நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். கழுவி வச்சுருந்தோம்ல சிக்கன், அந்த சிக்கன் பீசஸையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க ஒரு 5 நிமிஷம். இப்போது சிக்கன் ஃபுல்லாகவே அந்த மசாலாவோட பைண்ட் ஆயாச்சு. ஒரு 5 நிமிஷம் நான் வதக்கி விட்டுருப்பேன். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நம்ம சேர்க்கணும். அரிசியெல்லாம் நான் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அந்த அரிசி சிக்கன் இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அப்போ தான் நமக்கு உதிராக கிடைக்கும் பிரியாணி. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஒரு டாஸ் பண்ணி கொடுத்தா போதும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் பாலையும் சேர்த்துற வேண்டியதான். நம்ம எல்லாமே அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுட்டோன்னு வைங்களேன், பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. டக்குன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு அது ஸ்லோவாக நம்ம வதங்க விட்டோம்னா பிரியாணி அருமையாக வரும். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். தேங்காய் பால், அரிசி இந்த ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் எப்போவுமே வந்து ஹையில் வச்சுடுங்க ஃப்ளேமை. இப்போது இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். எனக்கு காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் நான் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். சும்மா கீரியில் போட்டால் போதும். நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம கரெக்டாக 1 கப் ஜீரக சம்பா அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அப்போ நீங்கள் வாயில் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு. கடைசியாக மல்லி இலை அதையும் மேலே தூவி விட்டுட்டு, நான் இதெல்லாமே ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அரிசி சேர்த்தாலே நம்ம உடனே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடணும், அப்போ தான் குழையாமல் வரும் கரெக்டாக. நல்லா கிளறி விட்டுடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த அரிசியும் தண்ணியும் கொஞ்சம் வத்துனதுக்கப்புறமா வந்து நம்ம மூடி வைக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா வந்து லோ பண்ணிவிட்டு குக்கரை வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சு கரெக்டாக வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே லோலேயே வச்சுருங்க. கரெக்டாக நான் 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துட்டேன். சூப்பராக வந்து நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அடி எதுவுமே பிடிக்கல, உதிரியாக இருக்குது. சூப்பராக இருக்கும் டேஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு வாட்டி மசாலா அரைச்சி சேர்த்தோன்னா அந்த புதினா மல்லி இலையோட இதுவும் நமக்குள்ளே சேரும். எல்லாம் எப்பவுமே தூக்கி போட்டுருவாங்க சின்ன பிள்ளைங்க. அதுக்காக நம்ம எப்படி சேர்த்தோன்னா அந்த ஒரு ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நம்ம உடம்புல போய் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சுபீஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.